This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல நம்ம ஒர்க் பண்ணணும்னா நமக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேட் இதை மட்டும் யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம SBOவில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்களும் SBOவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் SBO ஜாப் பற்றி சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தர்பூசணியோட நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்கலாம். தர்பூசணி உடலுக்கு நிறைய நன்மைகளை தருது. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால உடலில் இருக்க நீரேற்றத்தை வைத்துக்கொள்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இது குறைந்த கலோரி மற்றும் அதிக அளவு சத்துக்கள் கொண்டு இருக்கிறனால உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க தர்பூசணியை ஒரு இதாக எடுத்துக்கலாம். தர்பூசணியில் அதிக அளவு தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்குது. தர்பூசணியில் இருக்கிற சத்து புற்றுநோய்க்கும் இதய நோய்க்கும் வராமல் தடுக்கிறதுக்கு இதில் இருக்க வைட்டமின் ரொம்ப உதவியாக இருக்குது. தர்பூசணியோட நீரேற்றம் எப்படின்னு சொல்கிறோம்னா, அதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால உடலை எப்போவுமே ஒரு சூடு ஏற்றாமல் குளுமையாக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடையை குறைக்கிறது. இதில் நார் சத்தும் கலோரியும் நிறைஞ்சு இருக்கிறனால உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சருமத்துக்கு வைட்டமின் நிறையா இருக்கிறனால இது சருமம் ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கிறது. செரிமானத்திற்கு நல்ல வழிவகுக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நார் சத்தும் கலோரியும் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை தூண்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை இதில் வைட்டமின் மற்றும் தாதுக்கள் நிறையா இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றை இதை சாப்பிட்ற மூலம் அது சரி செய்ய உதவுகிறது. தர்பூசணியில் வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு நல்லது. தர்பூசணியில் உள்ள லைகோபின் புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கு வழிவகுக்குது. தர்பூசணியை சாப்பிட்றது மூலம் தசை வலியை சரி செய்யலாம். இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, வைட்டமின் ஏ, தாதுக்கள், வைட்டமின் சி, இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் தர்பூசணியில் அடங்கியிருக்கு. தர்பூசணியை நம்ம எடுத்துக்கிற மூலம் அதில் இருக்க நன்மைகள் மற்றும் சத்துக்களை நம்ம பயன்பெறலாம். அதே மாதிரி தர்பூசணி யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா தர்பூசணியில் சர்க்கரை அளவு அதிகமாக கொஞ்சம் இருக்கிறனால அதை சாப்பிட்டோம்னா சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தர்பூசணி அதிகமாக சாப்பிட்டோங்கன்னா செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி வயிற்றுக்கு உபாதை பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்சளவு இந்த மாதிரி உபாதைகள் இருக்கிறவங்க சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, தர்பூசணியை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா அதில் இருக்க சத்துக்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் தர்பூசணி நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.